ஏவியேஷன் செக்யூரிட்டி, விமானத்துக்குள்ள அந்த செக்யூரிட்டியோடைய முழு பொறுப்பு பிரதமரே சரி, அமெரிக்கா அதிபரே ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்துல போறாரு அப்படின்னா பைலட் சொன்னா சீட் பெல்ட் போட்டு தான் ஆகணும். அது அதோட விதி. இப்போ அந்த விமானத்தோடைய கேப்டன் வந்து இருக்கிற ஒரு 200 பேர்ல ஒரு 150 பேர் திடகாத்திரமா இருக்கிறாங்க, அவங்களால ஒரு பொருளை உடைக்க முடியும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சினாரியோ வரும்போது ஹேண்ட்கஃப் பண்ணதான் செய்வாங்க. அந்த விமானத்துக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? இந்திய அரசாங்கம் அமெரிக்காவை கேட்குமா? நீங்க நாடு கடத்துனீங்க, என்னங்க நடுவில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு எப்படிங்க கேட்குமா? அப்ப அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த சட்டப்படி ஏவியேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால இன்னைக்கு இந்தியாவில் நடக்குது. நீங்க இந்தியாவில் ஃபிளைட்டுக்குள்ள அன்ரூலி பிஹேவியர்னு ஒரு இது இருக்குது, ஏவியேஷன் சட்டம் இருக்கு. நீங்க தடாலடியா போய் எதையோ ஓப்பன் பண்றீங்க, எதையோ பண்றீங்க, இல்லை யாரையோ தாக்க முற்படுறீங்க அப்படின்னா அங்கேயே உங்களை கை விலங்குறதுக்கு இருக்காங்க. கை விலங்குறதுக்கு சட்டப்படி அந்த விமானத்தோடைய கேப்டனுக்கு உரிமை இருக்கு, அந்த விமான பணிப்பெண்ணுக்கே உரிமை இருக்காங்க. போலீஸ்லாம் கிடையாது, அவங்களுக்கு சட்டப்படி அவங்களுக்கு இன்சுலேஷன் இருக்கு, நோ ஃப்ளை லிஸ்ட்ல உங்களை கொண்டு போகலாம்.